பிராணாயாமம் ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராணாயாமம் எதற்காக செய்ய வேண்டும்? அதை மட்டும் இல்லாமல் பிராணாயாமத்தை ஒழுங்காக செய்யணும். உடம்புல பார்த்தீங்கன்னா பிராண அபான அஸ்மின் தேஹே புருஷே அஸ்மின் தேஹே பிராணஹ அபானஹ வியானஹ சமானஹ உதானஹ நாகஹ கர்மஹ கூர்மஹ கிருக்கலஹ தேவதத்தஹ தனஞ்சயஷ்ச. கர்மஹல கூர்மஹ. 10 விதமான பிராணங்கள் இருக்குது உடம்பில். பிராணவாயு நம்ம சுவாசிக்கிறோம். பிராணம்ங்கிறது ஹிருதயத்திலும் நம்மளுடைய அந்த லங்ஸ் பாருங்கள், லங்ஸ் அண்ட் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி, பிராணவாயு பேருக்கு பிராணன் பேர். ஹிருதயம்னா ஹ்ரீதயம், ஹ்ரீனா தீயதை அழித்து, தயனா இந்த இடத்துல நல்லதை கொடுப்பது. தீயதை அழித்துன்னா என்ன அர்த்தம்னா, கெட்ட ரத்தம் உள்ளே போகும், வெளியில் வரும்பொழுது நல்ல ரத்தம் சுத்தம் ஆக்சிஜனேட்டட் பிளட் வெளில வரும். ஸோ அதனால தான் அதோடைய பேர் ஹிருதயம்னு பேர். ஹிருதயத்தில் முக்கியமான ஃபங்க்ஷன் பிராணவாயு செய்கிறது. அபானவாயுங்கிறது கீழ்ப்பக்கம். அபானக இறைவனுடைய பேரும் சரி. அபானக வாயு என்ன அர்த்தம்னா, அபானனா துக்கத்தை நிவர்த்தி செய்யும் வாயு. நம்ம உடம்புல மலம் மூத்திரம் உடம்புல இருக்கிற துக்கம், அந்த மலம் மூத்திரத்தை அபான வாயு மூலமாக தான் நம்ம வெளியில் தள்ள முடியும். அபான வாயுவோட ஃபங்க்ஷன்னால் தான் உடம்புல ஃப்ரீயாக மோஷன் போகிறது, இல்லை மலம் மூத்திரம் வெளியில் கேஸ் பாஸ் பண்ணுறோம் வயிறு ஹெவியாக இருந்தால். இது எல்லாமே அபான வாயுவோடைய ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் சமான வாயு. சமான வாயுங்கிறது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது. நம்ம சாப்பிட்ற உணவை ரசத்தன்மையாக மாற்றுகிறதுல உடலுடைய அங்கம், அதற்கு யூஸ் ஆகிற வாயு பேர் சமான வாயு. சமான வாயு உடலில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் நம்ம சாப்பிட்ற உணவுடைய ரசத்தன்மை, விட்டமின், மினரல் எல்லாமே ரசமாக மாறி உடம்பில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போய் சேர்க்கக்கூடிய காரியத்தை சமான வாயு செய்கிறது. அதே மாதிரி உதான வாயுங்கிறது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வாயு. தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வாயுனால்தான் நம்ம சாப்பாடு உள்ளே சாப்பிடும்பொழுது உள்ளே இறங்குறது பாருங்களேன், அது உதான வாயு. இல்லைன்னா இறங்காது. இறக்கம் தருவாயில் ஒருத்தர்கிட்ட போய் தண்ணி கொடுப்பாங்க. சில பேர் பால் ஊற்றுவாங்க, இல்லை கொஞ்சம் ஒரு வாய் சாப்பாடு கொடுப்பாங்க குழைச்சி. அவருக்கு சாப்பாடு தொண்டை கீழே அந்த நபருக்கு இறங்காது. ஏன்னா அந்த இடத்துல உதான வாயு ஃபங்க்ஷன் பண்ணுறது நிறுத்திடும். ஸோ உதான வாயு இல்லைன்னா நீங்கள் எச்சல் கூட முழுங்க முடியாது. உதான வாயு இல்லைன்னா நம்ம தண்ணி குடிக்க முடியாது. தண்ணியை குடிக்கலாம், அது தொண்டை கீழே இறங்காது. ஃபங்க்ஷன் பாருங்கள், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இறைவனுடைய சக்தினால் உடம்பு எப்படி செயல்படுறது பாருங்கள். ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி வியான வாயு. வியானம்னா சர்வ வியாபகன். இறைவனுக்கு பேர் வியான ஏத்தி சர்வ வியாபகன். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரமேஸ்வரன் போல நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வாயுவின் பேர் வியானவாயு. வியானவாயு மூலம் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு ஈ உட்கார்றது இந்த இடத்துல டக்குன்னு நம்ம அடிப்போம். அந்த இடத்துல ஒரு 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 கொசுவோ ஒரு பூச்சியோ உட்கார்றது கூட நமக்கு ஏன் புரியுறதுன்னா, அந்த இடத்துல வியானவாயுவோட ஆக்ஷன்னால உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அந்த வாயு. ஏன்னா தோல் இருக்குது பாருங்களேன், அந்த தோல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா வாயு மூலமாக, அந்த வாயு வியான வாயுவின் சக்தி மூலமாக நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது தோல். ஸோ உடம்போட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 5 பிராணம். இதுக்கு அடுத்த 5 பிராணம் பாருங்கள், இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதில் 5வது நாகஹ. மகரிஷி தயானந்தர் சொல்கிறாரு, நாகவாயு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆணுடைய தன் மூத்திர இந்திரியம் மூலமாக தான் ஆணோட எஸ்பெஷலாக, பெண்ணுக்கு வேறு சிஸ்டம், ஆணுடைய சிஸ்டமில் மூத்திர இந்திரியம் மூலமாக தான் வீரியம் வெளில வரும். அந்த வீரியம் வெளில வருவதற்கான முக்கியமான வீரியத்தில் இருக்கிற சக்தி, அது கரெக்டாக வெளியில் வருவதற்கான அந்த செயல்பாடு நாகவாயு செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாகவாயு இருந்தால் தான் நம்ம இப்போ விக்கல் எடுக்கிறது பாருங்களேன், விக்கல் எடுக்கிறதுக்கான காரணம் நாகவாயு. ஏப்பம் விடுறதுக்கான காரணம் நாகவாயு. இதெல்லாம் அதோடைய ஃபங்க்ஷன். அதே மாதிரி கூர்மவாயு இல்லை என்றால் நம்ம கண் சிமிட்ட முடியாது. இப்போ கண் சிமிட்டுறோம் பாருங்களேன், நமக்கே தெரியாமல் சிமிட்டுறோம். பிராணத்தோ நிமிஷத்தோ மஹித்வை கித்ராஜ ஹே பரமாத்மா, நீ எப்படி ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்க. கண் சிமிட்டுறதுக்கு யோசித்து சிமிட்ட மாட்டோம். இப்போ என் கண் சிமிட்டுறதுன்னா, இப்போ நான் யோசிச்சிட்டேன், நான் கண் சிமிட்டாமல் இருக்க முடியும். அப்போ கூட கண் பண்ணிட்டேன். கண் சிமிட்டுறதுக்கான காரணம் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப்
கூர்ம வாயு. இதுவும் வாயுவோடைய ஃபங்க்ஷனால் தான் கண் சிமிட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ சிஸ்டம் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கிருக்கல வாயு. கிருக்கல வாயுங்கிறது வந்து கிருக்கல தேவதத் 2 வாயு இருக்குது. ஒன்று கிருக்கல வாயு. கிருக்கல வாயுங்கிறது கொட்டாவி விடுறோம் பாருங்களேன். தூக்கம் வரும்பொழுது கொட்டாவி விடுவோம், இல்லாட்டி லேசினஸாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும்பொழுது கொட்டாவி வரும். இது வந்து கிருக்கல வாயுடைய ஆக்ஷன்னால் நம்மளை நல்லா தூங்க வைக்கிறதுக்கு இந்த வாயு உதவும். எதுக்காக இதை சொல்கிறேன் பின்னாடி வரும்பொழுது. அடுத்தது வந்து தேவதத்தாக பசி எடுக்கிறது. உடலுக்கு பசி இருக்குது. நம்ம பசி எடுக்கும்பொழுது வயத்தில் ரொம்ப பசிக்கும். இப்போ பசி இருக்குது எனக்கு, என் ஒய்ஃப் சமைச்சுட்டுருக்கா ரூமில், சொல்லிட்டு வந்தேன் நான் ஒரு வீடியோ பண்ணிட்டு வரேன், ப்ளீஸ் சமைச்சு வச்சுருன்னு சொல்லிட்டு வந்தேன். அது சமைச்சுட்டுருக்கா, எனக்கு பசி எடுக்கிறது. ஸோ இந்த பசி எனக்கு எப்படி, ஜீவாத்மாவிற்கு பசி எப்படி தெரியறது? பிகாஸ் ஆஃப் தேவதத்தாக. தேவதத்தா அந்த பிராணத்துடைய ஃபங்க்ஷன் இல்லைன்னா நமக்கு பசி தெரியாது. ஸோ உடலுடைய சிஸ்டம் பாருங்கள். அப்புறம் வந்து தனஞ்சய வாயு. தனஞ்சய பிராணம் வந்து ரொம்ப உடல் இறந்த பிறகும் நமக்குள்ளே இருக்கும் அந்த வாயு. உடல் இறந்த பிறகும் வந்து உடலில் நகம் வளர்றது பாருங்களேன். இதெல்லாம் வந்து தனஞ்சய பிராணத்துடைய ஒரு தனஞ்சய பிராணம் வந்து உடலில் ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. ஆனால் உடல் இறந்த பிறகும் நம்மளுடைய உடல் டீகம்போஸ் ஆகிறது பாருங்களேன், அது தனஞ்சய வாயுனால. ஸோ இந்த வாயு வந்து உடலில் ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். நம்ம உடலில் வந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இருக்கு பாருங்களேன். சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் முதல் டிவிஷன் பாகுபாடு வந்து வாயுக்கள். பிராண, அபான, வியான, உதான, சமான, நாக, கிருக்கல, கூர்ம, தேவதத்த, தனஞ்சய, இந்த 10 பிராணங்கள் வந்து உடலில் இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்துடைய ஒரு பாகம். இந்த 10 பிராணங்கள் இல்லைன்னா உடல் ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த 10 பிராணங்கள் இல்லைன்னா அன்னையின் கர்ப்பத்தில் வந்து அந்த முட்டையோடு சேர்ந்து அந்த கரு உள்ளுக்குள்ளே வந்து குழந்தையாக உருவாகாது, பிராணத்தினால்தான் உருவாகிறது. ஒவ்வொரு பிராணத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இந்த பிராணம் ஜடம் சேத்தனம் இல்லை. பிராணம் என்பது ஜட தத்துவம், பிராணம் சேத்தன தத்துவம் இல்லை. சேத்தன தத்துவம் ஜீவாத்மா. பிராணம் என்பது பிரகிருத்தியால் ஆனது. ரஜகுணம், தமகுணம், சத்துவகுணத்தால் ஆனது இந்த பிராணம். ஸோ இவ்வளோ பிராண விஷயத்தை பற்றி நான் எதற்காக சொன்னேன்னா, நமக்குள்ள இவ்வளோ பிராணம் விஷயங்கள் வந்து ஆக்ஷன் ஆயின்ட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஆயின்ட்டுருக்கு. ஸோ இறைவன் வேதத்தில் பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறார். எல்லா ரிஷிகளும் சொல்லியிருக்காங்க, பிராணாயாமத்தின் மூலமாக தான் நீ மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருக்கு தூக்கம் வரல, தூக்க பிரச்சனை இருந்தால் பிராணாயாமம் பண்ணி பாருங்கள். பிராணாயாமம் பண்ணால் ரொம்ப அருமையாக தூக்கம் வரும். பிராணாயாமம் வந்து முறைப்படி யோகி கிட்ட போய் தான் கற்றுக்கணும். பட் சில பிராணாயாமங்க, இப்போ மகரிஷி தயானந்தர் தன்னுடைய சத்தியத்த பிரகாசத்தில் 4 விதமான பிராணாயாமத்தை பற்றி எழுதியிருக்காரு, செய்யும் முறையும் எழுதியிருக்காரு. அதை படித்து பாருங்கள். அதை படித்து இப்போ சில சிம்பிள் பிராணாயாமம் வந்து மூச்சை இழுத்து, இப்போ குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு, சிம்பிளாக யூடியூப்பில் சொல்லி கொடுத்துருக்காரு. யூடியூப்பில் அதுன்னா அவருடைய வெப்சைட்டில் மூச்சை இழுக்கிறாங்க பாருங்களேன். மூச்சை இழுத்தாச்சு, நல்லா மூச்சை இழுத்து இந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. இந்த இடத்துல நிறுத்திண்டு, அதாவது 2 புருவத்திற்கு நடுவில் மூச்சை நிறுத்திண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். காயத்ரி ஜபம் செய்யும்பொழுது இறைவன் மேலே நமக்கு பரிபூர்ண சரணாகதி இருக்க வேண்டும். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டீங்க, அதுக்கப்புறம் மூச்சை நிறுத்த முடியலன்னா பொறுமையாக, இப்போ நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் காயத்ரி சொல்கிறேன். ஒரு காயத்ரியோ 1.5 காயத்ரியோ 1/2 காயத்ரியோ சொல்கிறேன், முடியல, இப்போ பொறுமையாக பிராணத்தை வெளில விடும். ஃபுல்லாக வெளில விட்ட பிறகு இப்போ காற்று உள்ளே இல்லை, அதாவது லங்ஸில் காற்று கிடையாது, ஃபுல்லாக வெளில போயிடுச்சு. இப்போ பிராணத்தை வெளியில் நிறுத்திடணும், உள்ளுக்குள்ளே இழுக்கக்கூடாது. வெளில நிறுத்தி திருப்பி காயத்ரி பண்ணணும். ஏன் காயத்ரி பண்ணணும்னா இறைவனை நினைவு வச்சுக்கணும். இப்போ வந்து மூச்சு திணறும், நமக்கு மூச்சு இழுக்கணும்னு உடம்பு சொல்லும், மூச்சை இழுன்னு சொல்லும். அந்த மூச்சு திணற வரைக்கும் நம்ம வந்து மூச்சை வெளில பிடிக்கணும். ஸோ இது பிராண பயிற்சி, இது பிராணாயாமம். இந்த மாதிரி 3 தடவை மினிமம் 3 டைம்ஸ், மினிமம் இல்லை மேக்ஸிமம் 3 டைம்ஸ் பண்ணணும். மினிமம் இல்லை, மினிமம் 1 டைம், மேக்ஸிமம் 3 டைம்ஸ். இதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளாம் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். யோகிகள்லாம் நிறையா பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் பிராணாயாமம் பண்ணி உடம்புல பயங்கர ஹீட் வந்துடும். அதனால தான் -20 டிகிரி -30 டிகிரியில் துணி போடாமல் கூட இருப்பாங்க, பிராணாயாமத்துடைய சக்தினால்.
ஸோ இப்போ வந்து இந்த பிராணாயாமம் 3 தடவை காலையில் 3 தடவை சாயங்காலம் செய்யுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சைக்கிள் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மூச்சை இழுப்பேன், மூச்சை ஹோல்டு பண்ணுவேன், காயத்ரி மந்திரம் சொல்லுவேன், திருப்பி மூச்சை வெளில விடுவேன், மூச்சை வெளியில் ஹோல்டு பண்ணுவேன், காயத்ரி மந்திரம் சொல்லுவேன். இது ஒரு சைக்கிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சைக்கிள் நான் சீக்கிரமாக செஞ்சுட்டேன் வீடியோக்காக, ஏன்னா யாரோ வரப்போகிறாங்க இப்போது. இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி 3 தடவை பண்ணுங்கள். நம்ம உடம்பில் இருக்கிற பிராண, அபான, வியான, உதான, சமான, தனஞ்சய, தேவதத்து, கிருக்கல, கூர்ம, இந்த 10 பிராண, நாக, இந்த 10 பிராணங்களும் ஒழுங்காக செயல்பட ஆரம்பிக்கும். இது வந்து ஜஸ்ட்டு இதுக்கு அப்புறம் இன்னொரு பஸ்திரிக்காலாம் இருக்குது, அதெல்லாம் தனியாக. அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் கற்றுட்டுருப்பீங்க, வேறு யார்கிட்டயா போய் கற்றுட்டுருப்பீங்க. கரெக்டான மெத்தட் கற்றுக்கணும். பட் அட்லீஸ்ட் இந்த பிராணாயாமம் பண்ணுங்கள். காலம்பரம் 3 தடவை, சாயங்காலம் 3 தடவை இறைவனை நினச்சிண்டு இந்த பிராணாயாமம் பண்ணுங்கள். தூக்க பிரச்சனை வராது, உடம்பு வயிறு வந்து கரெக்டாக க்ளீன் ஆகும், டைமுக்கு மோஷன் போகும், மலமூத்திரம் பிரச்சனை வராது. பிரச்சனை வந்ததுன்னா அது வேறு விஷயம். பிரச்சனை வந்தால் அது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பட் இனிஷியலாக நம்ம உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி, மனசை கண்ட்ரோல் பண்ணி, இறைவன் மேலே சமர்ப்பணம் பண்ணி இந்த பிராணாயாமம் பண்ணால் நம்ம தியானம் பண்ண முடியும் ஒழுங்காக. தியானத்திற்கு முன்னாடி இந்த பிராணாயாமம் பண்ணுங்கள். வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கணும், சாப்பிட்டோன்னே பிராணாயாமம் பண்ணக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும். ஸோ இது பிராணாயாமம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா அமையும். நீங்கள் வந்து தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம். தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இறைவன் மேலே தாராளமாக பொறுமையாக ஃபோக்கஸ். நான் இப்போ வந்து சப்பலாங்கொட்டி உட்காரல, சப்பலாங்கொட்டி உட்கார்ந்து பண்ணுங்கள். சில பேருக்கு வயசாகி, இப்போ எங்கள் அப்பா பார்க்குறாரு, எங்கள் அம்மா பார்க்குறாங்களோ, கீழே சப்பலாங்கொட்டி உட்கார முடியாதுன்னா அவங்கள மாதிரி இருக்கிறவங்க சேரில் இப்போ நான் சேரில் உட்காந்துட்டுருக்கேன், சோஃபாவில் உட்காந்து சேரில் உட்கார்ந்து பொறுமையாக பண்ணலாம். பட் பெஸ்ட் இஸ் சப்பலாங்கொட்டி, அதாவது பத்மாசனத்துலேயோ சித்தாசனத்துலேயோ உட்கார்ந்து பொறுமையாக அமைதியான இடத்துல உட்கார்ந்து இந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். பிராணாயாமம் செஞ்ச கையோடு தியானத்தில் அப்படியே தியானத்தில் போயிடணும். பிராணாயாமம் செய்யும்பொழுது முக்கியமான விஷயம் என்னென்னா, மரணம் கண்ணுக்கு தெரியணும். இப்போ நான் மூச்சை வெளியில் விட்றேன் பாருங்களேன், வெளியில் விட்டு நான் காயத்ரி பண்ணும்பொழுது துடிக்கணும், நம்ம இறந்துருவோங்கிற நினப்பு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மூச்சை வெளில பிடிச்சிட்டு அப்புறம் மூச்சை இழுக்கணும். அதே மாதிரி தான் அந்த மரணம் வந்து நமக்கு தெரியணும். இந்த பிராணம் வந்து நமக்கு இறைவன் தயவு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பிராணம் எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறது பாருங்கள். கொட்டாவி விடுறதுலேருந்து, வாந்தி எடுக்கிறதுலேருந்து, சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து, ரசம் உடம்புல எல்லா இடத்துக்கும் பரவுறதுலேருந்து, வீரியத்திலிருந்து, பெண்களுக்கும் அதே ஆக்ஷன் தான். இது இப்போ ஆண்களுக்கு வீரியம் வெளில வருது, பெண்களுக்கு வேறு ஆக்ஷன். அந்த ரஜம் சொல்லுவாங்க, ரஜன் சொல்லுவாங்க, ரஜ தர்ஷனம். ஸோ அந்த உருவாகிறது பெண்களுக்கு. எல்லா ஆக்ஷனும் இந்த பிராணம் நமக்கு பண்ணி கொடுக்கறது. ஸோ அதனால் இந்த பிராணாயாமம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.